சோஃபியா உங்களிடமிருந்து 8வது நாளாக போராட்டம் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க. யாருமே இது வரைக்கும் பேசலையா? எந்த உத்தரவாதம் கொடுக்கலையா? இதுவரைக்கும் யாருமே சரியாக பேசலை. முதல் நாளும் அண்டர் செக்ரட்டரி அவங்க கூப்பிட்டாங்க, பெருசாக எதுவுமே பேசலை, வந்துட்டோம். 5வது நாள் எஜுகேஷனல் செக்ரட்டரி அவங்க அழைச்சதா சொன்னாங்க. அங்கே போனால் அவர் எந்த தகவலையும் சொல்லலை. 3 அமைச்சர்கள் சேர்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, விரைவில் நல்ல செய்தியை சொல்வோங்கிற மாதிரியான ஒரு தகவலை மட்டும்தான் சொல்லி அனுப்புனாங்க. வேறு யாருமே எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வர பேசுகிறாங்க, நல்ல தகவலை சொல்கிறாங்கிறாங்க. அப்புறம் ஏன் தொடர்ந்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க? இல்லை, நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் வந்து 2009 ஒரு நாள் 2009 பணி நியமனம் பெற்ற, அதற்கு பின்னரும் பணி நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் 2009 மே 31 அன்று பணி நியமனம் பெற்ற ஆசிரியருக்கு அடிப்படை ஊதியம் 8370 ஒரு நாள் இடைவெளியில் ஜூன் 1 2009 பணி நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு 5200 அடிப்படை ஊதியமாக நிர்ணயித்தாங்க. ஒரே அரசுல ஒரே மாநிலத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு 2800 என்கிற கிரேட் பே ஸ்கேலுக்கு 2 விதமான அடிப்படை ஊதியங்களை முரணாக நிர்ணயித்திருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு நாங்க எதிர்கொள்ற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. 3170 ரூபாய் என்கிற அந்த இடைவெளி இன்னைக்கு 7வது ஊதிய குழுவுக்கு பின்னர் ஏறத்தாழ 16,000 ரூபாய்க்கு மேல் ஒவ்வொரு மாதமும் நாங்க இழந்து பெற்று வர்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு மாதமும் அவ்வளவு இழப்பை சந்திச்சுட்டு தான் நாங்க போயிருக்கிறோம். அந்த ஒவ்வொரு ஆசிரியருக்குமே ஒரு 12 ஆண்டு கால ஊதிய இடைவெளி இருக்கு. அதாவது எனக்கும் 12 வருஷம் பின்னால முன்னாடி அப்பாயிண்ட் பண்ண ஆசிரியருக்கும் உள்ள அந்த அந்த இன்க்ரிமெண்ட் வேறுபாடு வந்து எங்களுக்கு இருக்கு. அதுவே இந்த பெரிய தொகை 20,000க்கு மேலங்கிறது இப்ப வந்திருக்கு. தொடர்ந்து நாங்க ஒரே வேலையை பார்க்குற 2 ஆசிரியர்களுக்கு வேறு மாதிரியான சம்பளம், இடைவெளி மட்டும் எவ்வளவு இருக்கு? 20,000 மேல. ஏன்னா இது நாங்க வந்து லட்சக்கணக்கான காசுகளை எல்லாம் இழந்துட்டோம். நாங்க இப்ப வந்து இந்த போராட்டத்துல நிலுவைத் தொகை எதையுமே கேட்கல. இப்போதைக்கு எங்களுடைய இந்த ஊதிய முரணை களைஞ்சு தாங்கங்கிற கோரிக்கையை தான் அரசிட்ட வைக்கிறோம். தொடக்கப்பள்ளியில பணியாற்றுறது பெரும்பாலும் பெண்ணாசிரியர்கள், அதிகமா பெண்ணாசிரியர்கள் இருக்கிறாங்க. பெரும்பான்மையாக பெண்ணாசிரியர்களாகவே இருக்கிறோம். இந்த இந்த ஆசிரியர் பணியையே விருப்பத்தோடையே நாங்க செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர்கள்னு சொல்லலாம். நாங்க வந்து 2009 பணி நியமனம் பெற்றவர்கள், அதுக்கப்புறம் 2012 டெட்டு தேர்வு, நியமன தேர்வு, அதுக்கு மேல வந்த தேர்வுகளை எல்லாம் எழுதி இத்தனை தடைகளை தாண்டி ஆசிரியர்களாக இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா எங்களுடைய ஊதியம் மட்டும் சமம், அதாவது மாநில அரசுல பணியாற்றக்கூடிய சக ஆசிரியருடைய ஊதியத்தை விட ஒரே பணி, ஒரே கல்வி தகுதி, ஒரே வேலை எல்லாமே செய்கிறோம். ஆனால் எங்களுடைய ஊதியம் மட்டும் 20,000 ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு வேறுபட்டு ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு இருக்கு. இது தொடர்ந்து போகிறதுனால நாங்கள் வந்து கடந்த ஆட்சியில் நாங்கள் இருந்த நேரத்தில் போராட்டங்களை நடத்தினோம். தொடர் உண்ணாவிரத போராட்டங்கள் எல்லாம் பலமுறை நடத்தி இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் நம்முடைய முதல்வர் ஐயா அவர்கள் வந்திருந்தாங்க. எங்களுடைய எதிர்கட்சி தலைவராக வந்திருந்தாங்க. வந்து எங்களுடைய போராட்ட களத்தை பார்வையிட்டாரு. பார்த்துட்டு எங்களுடைய கைகளை பற்றி, உங்களுக்கு இதை நான் வந்து ஆட்சிக்கு வந்ததும் இதை நான் சரி செய்யறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டு போனாங்க. தேர்தல் வாக்குறுதி 311 தேர்தல் அறிக்கையிலுமே 311வது பிரிவில் எங்களுடைய கோரிக்கையை வச்சிருந்தாங்க. நான் ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதும் நாங்க நினைக்கிறோம் எங்களுடைய முதல்வர் கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவாரு. 4 வருஷத்துல 5 வருஷம் ஆக போகுது, அது வரைக்கும் நிறைவேற்றாங்க, இன்னும் நிறைவேற்றுவாங்க நம்பிக்கை இருக்கா? நாங்க 2022 டிசம்பர் 7 நாள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் இருந்தோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நாங்க பலமுறை அரசை சந்தித்தோம். அவர்கள் பொறுத்துருங்க, உங்களுக்கு தர்றோங்கிற மாதிரி தான் பதில சொல்லியிருந்தாங்க. 2022 7 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம், அவ்வளவு கடுமையான போராட்டத்தில் இருந்தோம். ஜனவரி 1ஆம் தேதி முதல்வர் அவர்கள் ஒரு குழுவை நியமிக்கிறாரு. உங்களுடைய இந்த ஊதிய முரணை நான் நிச்சயமா கலந்து தருவேன், 3 மாதத்திற்குள் நான் கலைந்துடுவேன். இந்த குழு ஒரு 3 நபர் குழுவை நியமிக்கிறாரு. நாங்களும் அந்த அவருடைய வாக்குறுதியை கேட்டு அந்த போராட்டத்திலிருந்து விலகி போயிட்டு இருந்தோம். எதிர்பார்த்துட்டே இருந்தோம் தருவாங்கங்கிறது. ஆனா இப்போ வந்து 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஸோ இதுக்கு மேல நாங்க காத்திருப்பது என்பது கொஞ்சம் கடினமாவே எங்களுக்கு நாங்க உணர்ந்தோம். சோ இந்த நாட்கள்ல நான் முதல்வர்கிட்ட நாங்க கேட்கிறோம், கோரிக்கையா முன்வைக்கிறோம். சரி, தொடர்ந்து பேசலாம். தேர்தல் வாக்குறுதியில 2021 கொடுத்திருக்காங்க.
நிறைவேற்றுவோம்னு சொல்லி நிறைவேற்றலை. 2026 அதே தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தா என்ன பண்ண போகிறீங்க? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. முதல்வர் அவர்கள் இன்னும் 3 மாதங்கள் இருக்கு, அதுக்குள்ள நிச்சயமா எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஆழமாகவே இருக்கு. அழைத்து பேசி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்காதவங்க எப்படி நிறைவேற்றுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? ஏன்னா எங்களுடைய கல்வித்துறை அமைச்சரும் சரி, எங்களுடைய முதல்வரும் சரி, எங்களை அவங்க அவருடைய குடும்ப உறுப்பினர்களாக தான் பார்க்குறாங்க. ஆசிரியர்கள் ஏன் உங்களை 4 வருஷமா போராட வச்சிருக்காங்க? அதே பார்வையில தான் எங்களை இன்னும் பார்க்குறாங்க, கொஞ்சம் தாமதப்படுத்துறாங்க. நிச்சயமா எங்களுக்கு தருவாங்கங்கிற நம்பிக்கை, அந்த இறுதி நம்பிக்கையோட தான் நாங்கள் களத்தில் இருக்கிறோம். அவருடைய இந்த புத்தாண்டுக்கு எங்களால் போராட்ட களத்தில் தான் உட்கார முடிஞ்சுது. அந்த போராட்ட களத்தில் உட்கார்ந்த எங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பரிசாக தந்து தான் எங்களை வழி அனுப்புவாருங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இப்போ கொடுக்கறது 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி உடைய ஒரு ஃபிசிக்கல் ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு ஓட்டுநருக்கான ஒரு ஊதியம் தான் எங்களுக்கு கொடுக்குறேன். எங்களுடைய என்ட்ரி பே வந்து 20,600 ரூபாய் தான். ப்ரீவியஸ்லி ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் எ ப்ரைவேட் ஸ்கூல். நான் கவர்மெண்ட்டுக்கு வரேன், 2012 டெட் எழுதி கவர்மெண்ட்டுக்கு வரேன். அந்த தனியார் பள்ளியில் வாங்கின ஊதியத்தில் பாதி கூட எனக்கு அரசு பள்ளியில் இல்லை. என்னோட ஜாயின் பண்ண வந்த நிறைய எஸ்டிடிஸ் என்ன பண்ணாங்கன்னா, நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு நல்ல ஊதியம் இருக்குன்னு வந்து அரசு பள்ளிகளில் சேரலை. அரசு பள்ளி இந்த அப்பாயின்மெண்ட்டே வேண்டான்னு சொன்னாங்க. இது யாருக்கு இழப்புன்னா அரசு பள்ளி குழந்தைகளுக்கு தான் இழப்பு. இவ்வளவு தகுதி தேர்வுகள், நியமன தேர்வுகள் வச்சு ஒரு குவாலிட்டியான டீச்சர்ஸ் அரசு கொண்டு வர்றப்போ அந்த பயனை முழுமையாக அடைய முடியாமல் போகிறது நம்முடைய பள்ளி குழந்தைகள் தான். ஸோ எங்களுடைய இடைநிலை ஆசிரியர், எங்களுடைய போராட்டம் அதையும் சேர்ந்து எங்களுடைய இனம் அழியக்கூடாது. இடைநிலை ஆசிரியர் இனம் மொத்தமாக அழிஞ்சதுன்னா தொடக்க பள்ளிகளே இல்லாமல் போகும். ஸோ கல்வியில் சமநீதி, சமத்துவம் எல்லாமே நம்முடைய அரசு முன்னெடுத்து, பெண்களுக்கான சமூக நீதி எல்லாம் பேசக்கூடிய அரசு. நிச்சயமாக எங்களுடைய சமூக நீதி கோரிக்கை, சமநீதி கோரிக்கை தான் இது. இந்த கோரிக்கை சம ஊதியம், இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் நம்புகிறோம். பல வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தீர்ப்புகளை நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகிள் 14 சொல்ற மாதிரி ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகிள் 16 சொல்றது, ஆர்டிகிள் 21, இது எல்லாமே சட்டங்களே எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம், எங்களுடைய வாழ்வுரிமை பாதிக்கப்படக்கூடாது என்கிற மாதிரி தான் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டங்கள் சொல்றதையெல்லாம் சொல்றீங்க. இப்போ நீங்க நடத்துகிற போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கல, போராடின உங்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருது. அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருது. ஆனால் எங்களை குடும்பமாக நினைக்கிற எங்களுடைய அமைச்சரோ முதல்வரோ எங்களை கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க. குடும்பமாக நினைச்சா ஏன் வழக்கு போடுறாங்க? காவல்துறை தான் இந்த வழக்குகளை, காவல்துறை தான் இதை வந்து இந்த எங்களை பண்றது எல்லாமே காவல்துறை தான். பொதுச் செயலாளர் அவர்களை வந்து அவருடைய டிஸ்க் ப்ராப்ளம் வர்ற அளவுக்கு இடுப்பு முதுகெலும்ப இது டேமேஜ் ஆகுற மாதிரி ஃபர்ஸ்ட் டே தரன்னு இழுத்து பண்ணிட்டாங்க. அப்புறம் கண்ணன் சார் நேற்று எங்களுடைய மாநில பொருளரை அவருக்கு ஆல்ரெடி காலில் சர்ஜரி ஆயிருக்கு, அதை பிடிச்சு வண்டியில் தூக்கி போட்டு அவருடைய காலையும் இப்போ வந்து அவங்களால காலை சரியா இது பண்ண முடியலை. நேத்து ஒரு ஆசிரியருடைய காலவடை, இதெல்லாமே காவல்துறை தான். இன்னைக்கு ஒருத்தர் மருத்துவமனை அனுமதியா? இன்னைக்கு ஒருவரை காயப்பட்டு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. எங்களோட ஏறத்தாழ 50 ஆசிரியர்கள் மயக்கம் போட்டு விழுந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க. பெண் ஆசிரியர்கள் மேல கூட காவல்துறை தான் அராஜகமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ஒருவேளை இந்த தகவல்கள் எல்லாம் முதல்வர் ஐயா அவர்களை கண்டிப்பா சென்றடைஞ்சிருக்காங்க. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல காவல்துறை இல்லையா? காவல்துறை இருக்கலாம். இந்த தகவல்கள் அவர்களுக்கு சென்றடைஞ்சிருந்தா நிச்சயமா எங்களை தவிக்க விட மாட்டாங்க. பேசலாம். நிறைவு கருத்து சுருக்கமா சோஃபியா? 2009க்கு பின்னால் பணி நியமனம் பெற்ற பெரும்பாலான ஆசிரியர்கள் வேறு மாவட்டங்களில் தான் அவங்களுக்கு பணி நியமனம் கிடைச்சிது. அதனால் 2 வீடு வாடகை, மருத்துவ செலவு, இந்த 20,600 ரூபாய் என்கிற அந்த என்ட்ரி பேல அவங்கள கண்டிப்பாக முடியாமல் வறுமை நிலையில தான் பெரும்பாலான முக்கால்வாசி ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையே தொடர்ந்து போனால் இந்த போராட்ட களத்தில் குடும்பத்தோடையே வந்திருக்கிறாங்க. அத்தனை தெருவோரங்கள் எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தங்குறதுக்கு கூட சரியான நிதி அதிகமாகும் என்கிற காரணத்தினால இப்போ காவல்துறை அந்த அளவுக்கு பெண்களை வன்முறையாகவும் கொடூரமாக நடத்தினால் கூட எங்கள் ஆசிரியர்கள் மன உறுதியோடு இருக்கிறாங்க. அரசின் டிஜிட்டல் திட்டங்கள் அத்தனையும் வெற்றிகரமாக நாங்கள் நடத்துகிறோம். இமேஜ்ல இருந்து எலெக்ஷன்ல இருந்து எல்லாமே இந்த 2009க்கு பின் வந்த ஆசிரியர்கள் இன்னும் மும்முறை அரசே சொல்லியிருக்கு நிறைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறது. நேற்று கூட அறிவிச்சிருக்காங்க சிடி பிரிவு ஊழியர்களுக்கெல்லாம் மன உளைச்சல் எங்களுக்கு இருந்தா கூட எங்களுடைய மன வலிமையோட மன உளைச்சல் எங்களுக்கு இருக்கு, இருந்தாலும் அதை மகிழ்ச்சியோட நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால நிச்சயமா எங்களுக்கு
எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அரசு எங்களுடைய கோரிக்கையை முதல்வர் ஐயா அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இல்லை என்றால் தொடர்ந்து நாங்கள் களத்தில். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.